ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பெட்டிக்கடை ஸ்டைல் முள்ளு முறுக்கு வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல், முறுக்கு வெடிப்பு விடாமல், ரொம்ப ஈஸியாக பர்ஃபெக்டான மெத்தட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் பிகினர்ஸ் கூட செய்கிற மாதிரி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முறுக்கு செய்யறதுக்கு கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நல்ல நைஸாக இருக்கிற மாதிரி மாவாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் ஜலடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்துருக்கிறேன். சில இடியாப்ப மாவு ரொம்ப கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்ல நைஸாக இருக்கிற மாதிரி மாவாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் 1/2 கப் அளவுக்கு வெள்ளையாக தட்டையாக இருக்கிற மாதிரி அவலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். சிகப்பு அவல் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நல்ல வெள்ளையாக தட்டையாக இருக்கும். அந்த மாதிரி அவலாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி நல்ல நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு ஜலிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேயே இதையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது குருணை மாதிரி இருக்கும். அதனால் ஜலிச்சுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா பிடியும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கும் முறுக்கு வெடிப்பு விடாமல் இருக்கிறதுக்காகவும் தான் இதை நம்ம சேர்க்குறோம். அவல் சேர்த்து பவுடர் பண்ணியிருக்கிறதுனால குருணை மாதிரி வரும். அதனால் நல்லா ஜலிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றா போல் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காயத்தூள். இந்த முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கருஞ்சீரகம் சேர்க்கறதுனால கசப்புத்தன்மை கொடுக்குமான்னு நினைக்காதீங்க. கருஞ்சீரகம் சேர்த்து பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முள்ளு முறுக்குக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கறதே அதுதான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளும் மாவுடைய எல்லா பகுதியிலையும் படணும். இதில் நம்ம உப்பு, பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்துருக்குறோம். ஸோ எல்லா இடத்துலையுமே ஈவனாக மிக்ஸ் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்க போகிறோம். மொத்தமாக சேர்த்துறாமல் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து பண்ணும்போது நல்ல மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெய் ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக ஹீட் பண்ணி உருக்கி எடுத்துக்கோங்க. நான் அப்படியே தான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு மாவுடைய எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால முறுக்கு நல்ல வாசமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இது சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். பட் நெய் சேர்த்து பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். முறுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், எண்ணெய் குடிக்காது, பிடியும் போது வெடிப்பு விடாமல் இருக்கும். இந்த மாதிரி ஈவனாக எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவை கையில் எடுத்து இந்த மாதிரி பிடிச்சு பார்க்கும் போது இந்த மாதிரி நல்லா பிடிக்க வரணும். ஸோ நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். மாவை கையில் எடுத்து பிடிச்சு பார்க்கும் போது நல்லா பிடிக்க வரணும். இந்த மாதிரி உதிர்க்கும் போது நல்லா உதிர்க்க வரணும். இதுதான் சரியான பக்குவம். இப்போ 2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருந்தோம் இல்லையா, அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. சுடு தண்ணி ஊற்றி தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். சாதாரண பச்சை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. பச்சை தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா முறுக்கு பிழியும் போது உடைய ஆரம்பிச்சிரும். அதே போல் நம்ம முறுக்கை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போது வெடிப்பு விட ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் சுடுதண்ணி ஊற்றி தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். சுடுதண்ணியை மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு மாவுடைய பக்குவத்துக்கு ஏற்றா போல் தண்ணி தேவைப்படும். ஒரு சில மாவுக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி இருந்தால் சரியாக இருக்கும். நான் எடுத்திருக்கிற மாவுக்கு 2 கப் அளவுக்கு மாவு எடுத்தேன். அதே 2 கப் அளவுக்கு தண்ணி ரொம்ப சரியாக இருந்தது. ஃபஸ்ட்டு லைட்டாக இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அந்த சுடுதண்ணியில் இருக்கிற அந்த ஹீட்லேயே மாவு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி கையால் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சுடுதண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வைக்கும் போது அந்த தண்ணியை மாவு நல்லா இருத்துரும், மாவும் நல்லா வெந்துடும். ஸோ பிழியறதுக்கு ரொம்ப சாஃப்டாக ஈஸியாக இருக்கும். எல்லா பக்கமும் கையால் எடுத்து விட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி பிசையும் போது நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எனக்கு மாவில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக இறுகிருச்சு. அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் சுடுதண்ணி சேர்க்குறேன். கரெக்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் சேர்க்குறேன். ரொம்ப சேர்த்துட்டோம் அப்படின்னா மாவு தண்ணி ஆயிரும். பிழியும் போது மாவு தனியாக தண்ணி தனியாக வரா மாதிரி இருக்கும், பர்ஃபெக்டாக வராது.
மாவு நல்ல சாஃப்டாக இருக்கணும், அதே சமயத்தில் தண்ணி ஆயிடக்கூடாது. ஸோ அதனால் பார்த்து பக்குவமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல உள்ளங்கையால் அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நல்ல மாவு சாஃப்டாக வர்ற அளவுக்கு நல்ல பிசைங்க. உள்ளங்கையால் நல்ல அழுத்தம் கொடுத்து மாவு நல்லா இந்த மாதிரி மடித்து விட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா மாவு நல்ல சாஃப்டாக வரும், பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் மாவை கொஞ்சமாக கையில் எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக ஃபோல்டு பண்ணுறதுக்கு வரணும். எந்த சைடு மடித்தாலும் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கணும், நல்ல சாஃப்டாக இருக்கணும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் கொடுத்துடலாம். முறுக்கு பிழிகிற அச்சில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார் அச்சு இருக்கிற தட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிழியும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழித்து மாவு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக எடுத்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் உருட்டி முறுக்கு அச்சுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். முறுக்கு அச்சில் மாவு ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்ல சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் உருட்டிட்டு கரெக்டாக போட்டு நல்லா டம்ப் பண்ணி ஃபில் பண்ணுங்கள். முறுக்கு அச்சு ஃபுல்லாகவே மாவு போட்டுறாமல் ஒரு 3/4 வாசி அளவுக்கு மட்டும் மாவு போட்டு ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். முறுக்க டைரெக்டாக எண்ணெயில் பிழியாமல் ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு சுற்று சுற்றிட்டு 2வது சுற்று வரும்போது கட் பண்ணி மேலால் இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. கரெக்டாக ஒரு காயின் ஷேப்புக்கு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஒரு சுற்று சுற்றிட்டு 2வது சுற்று வரும்போது கட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிங்க அப்படின்னா அழகாக ஒட்டிக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன பக்குவத்தில் கரெக்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா மாவு பிழியும் போது கரெக்டாக பாருங்கள், கொஞ்சம் கூட உடஞ்சி போகாமல் தண்ணியும் வெளியில் தனியாக வராமல் ரொம்ப ஈஸியாக பிழிய வருது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் நம்ம கட் பண்ணும்போது நம்ம கையில் எடுத்து கட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதுவாக உடஞ்சி கீழே உதிரக்கூடாது. ஸோ அதுதான் வந்து சரியான பக்குவம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க, அப்புறமா எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். முறுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. அதிகமாக எண்ணெய் குடிக்காது, அதனால் கொஞ்சமாக ஊற்றினா போதும். கொஞ்சமாக மாவை இந்த மாதிரி போட்டு செக் பண்ணி பாருங்கள். போடும் போது மாவு நல்லா பொரிஞ்சு வரணும், மேலே குட்டி குட்டியாக பபிள்ஸ் வரணும். மீடியம் ஹீட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போது ஒரு ஒரு முறுக்காக போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் ரொம்ப ஹீட் ஆயிருச்சு அப்படின்னா போட்டதுமே செவந்து போன மாதிரி ஆகிடும், சரியாக மாவு வேகாது. அதனால் மீடியம் ஹீட்டில் இருக்கணும். முறுக்கு போடும் போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக பபிள்ஸ் வரணும், அதுதான் வந்து மீடியம் ஹீட்டில் சரியான பக்குவத்தில் ஆயில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ முறுக்கை ஒன்று ஒன்றா போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக 2 பக்கமும் நல்லா செவந்து வரும். அதே சமயத்தில் முறுக்குடைய மாவு நல்லா வெந்து வரும். போட்ட உடனே திருப்பிட்டீங்க அப்படின்னா உடஞ்சி போன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஒரு பக்கம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி போட்டு நல்லா திருப்பி திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா செவந்து வர அளவுக்கு பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சரியாக இருக்கும். முறுக்க போடும் போதும் அதை பொரிக்கும் போதும் குட்டி குட்டியாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கிருச்சு அப்படின்னா முறுக்க வெளியில் எடுத்துடலாம். மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ப்ரௌன் கலரில் ஆன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப கலர் சேஞ்ச் ஆயிரும், கசப்புத்தன்மை கொடுத்தா மாதிரி ஆயிரும். ஸோ இந்த கலர் வந்ததும் வெளியில் எடுத்துடலாம். கரெக்டாக அந்த குட்டி குட்டியாக பபிள்ஸ் வரும் இல்லையா, அது எல்லாமே அடங்குனதும் நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சரியாக இருக்கும். முறுக்க டைரெக்டாக எண்ணெயில் பிழியாமல் ஒரு தட்டில் பிழிஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் வைஸாக பிரித்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் பொரிச்சதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை அந்த எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா நல்லா பொரிஞ்சு வரும். அதையும் இது கூட சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெட்டிக்கடை முள்ளு முறுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான மெத்தட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். உடைக்கும் போது நல்ல பொறன்னு சவுண்டு வரும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக பர்ஃபெக்டாக செய்யலாம்.
செஞ்ச உடனே ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பதத்து போகாமல் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்கும்போது டக்குன்னு எடுத்து கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். வீட்லேயே நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். 2 கப் இடியாப்ப மாவில் நல்ல பல்கான குவான்டிட்டியில் நிறைய ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.